எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் வறுக்க போகிறோம். இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் காணாமத்தா மீனுன்னு சொல்லுவோம். ஒரு சில பக்கம் கண்ணங்குழி சாலைன்னு சொல்லுவாங்க. இது சுத்தம் பண்ணி கழுவி 1 கிலோ மீன் எடுத்துருக்குறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, லெமனு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இப்போ அப்படியே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வானலில் நிறைய எண்ணெய் ஊற்றி போட்டு எடுத்தால் அது பொரிக்கிறது. இப்படி தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி போட்டு எடுத்தால் அது வறுக்கிறது. சில பேர் பொரிக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு வறுக்கிறது பிடிக்கும். எங்களுக்கு வறுக்கிறது தான் பிடிக்கும். நாங்கள் வறுக்கிறோம். வறுத்து சாப்பிட்லாம் வாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன் ஆஞ்சி சுத்தப்படுத்தி இப்போ மசாலா போட்டு வச்சா ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பட்டுன்னு வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துட்டு ரசம், சாம்பார், காரக்குழம்பு இப்படி வச்சு அது கூட வச்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? அது சொல்லி விட்டாலே குழந்தைங்க கரெக்டாக இது பண்ணுவாங்க. அது பண்ணணும். பாப்பா இல்லை இது போட்டா எங்க பாரு சரிதா அம்மா கொடுமா அம்மா கொடு. மீன் வறுத்து முடிச்சாச்சு. நீங்களும் இது மாதிரி வறுத்து பாருங்கள். வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட வாங்க. அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பாருங்கள். சுட சுட சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு காரக்குழம்பு, அப்புறம் மீன், அப்புறம் ஊறுகாய் இருக்குது. ஊறுகாய் எடுத்து வைக்கல, அதனால் காமிக்கல. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். பாய். வணக்கம்.